வாழ்க்கை என்பது ஒரு சதுரங்க ஆட்டம் போன்றது. இதில் காய்கள் எப்படி நகர வேண்டும் என்று தெரிந்தவர்கள் ஜெயிக்கிறார்கள். தெரியாதவர்கள் வெறும் பார்வையாளர்களாகவே இருந்து விடுகிறார்கள். இந்த ஆட்டத்தில் மிக முக்கியமான காய் பணம். நம்மில் பலர் நினைப்பது போல பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல. அது ஒரு கருவி. அந்த கருவியை வைத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையைச் செதுக்கலாம், அல்லது அதே கருவியால் உங்கள் வாழ்க்கையை நீங்களே சிதைத்துக் கொள்ளலாம். இன்று நாம் பார்க்கப் போகும் ரவி மற்றும் ராமுவின் கதை வெறும் கற்பனை அல்ல. இது உங்கள் நிதி நிலையை மாற்றப் போகும் ஒரு மகா காவியம். சரி நண்பர்களே, ரவி மற்றும் ராமுவின் வாழ்க்கைக்குள் செல்வதற்கு முன்னால் இன்று நாம் பார்க்கப் போகும் மிக முக்கியமான தலைப்பு பணத்தின் இரகசிய மொழி, சாணக்கிய நீதியும் திருவள்ளுவமும் காட்டும் நிதி சுதந்திர பாதை. இன்று நாம் வெறும் சேமிப்பை பற்றி மட்டும் பேசப்போவதில்லை. நம் முன்னோர்கள் அன்றே சொல்லிக் கொடுத்த இரகசிய தந்திரங்களை வைத்து ஒரு சாதாரண மனிதன் எப்படி தன் கையில் இருக்கும் பணத்தை பல கோடிகளாக மாற்ற முடியும் என்பதைத்தான் ஆழமாக ஆராயப் போகிறோம். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் ஒரு வெல்த் மாஸ்டர் கிளாஸ். ரவியும் ராமுவும் ஒரே நாளில் ஒரே நிறுவனத்தில் பணியில் சேர்கிறார்கள். இருவருக்கும் சம்பளம் 30,000 ரூபாய். ராமுவுக்கு பணம் என்பது அனுபவிக்க வேண்டிய ஒரு பொருள். அவன் நினைத்தான், இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு படித்தாச்சு, இப்போ சம்பாதிக்கும்போது ஏன் சந்தோஷப்படக்கூடாது? சம்பளம் வந்த முதல் வாரத்திலேயே அவன் ஒரு விலையுயர்ந்த ஸ்மார்ட் போனை தவணை முறையில் வாங்கினான். அவன் சம்பளம் 30,000, ஆனால் அவன் கட்ட வேண்டிய தவணை 8,000. இது போக பராமரிப்பு என அவன் பாதி சம்பளம் அங்கேயே முடிந்தது. அவன் இன்றைய இன்பத்தை தேர்ந்தெடுத்தான். ஆனால் ரவி தன் சம்பளம் வந்ததும் முதலில் ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்தான். அவன் ஒரு பழைய சைக்கிளிலேயே அலுவலகம் சென்றான். அவன் நண்பர்கள் கிண்டல் செய்தபோது அவன் சொன்னான், நான் இப்போது சைக்கிளில் செல்வது என் பேரப்பிள்ளைகள் விமானத்தில் செல்வதற்காக. அவன் தன் சம்பளத்தில் 10,000 ரூபாயை எடுத்து முதலீடு செய்தான். ரவி தன் பயணத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய ராஜதந்திரி சாணக்கியரின் அர்த்தசாஸ்திரம் நூலை வாசித்தான். அதில் அவர் சொன்ன சில உண்மைகள் ரவியின் கண்ணைத் திறந்தன. சாணக்கியர் சொன்னார், ஒரு அரசன் தன் நாட்டை பாதுகாக்க முதலில் கஜானாவை நிரப்ப வேண்டும். அதேபோல ஒரு மனிதன் தனக்கு எப்போது வேண்டுமானாலும் கஷ்ட காலம் வரலாம் என்பதை உணர வேண்டும். வேலை இழக்கலாம் அல்லது உடல் நலம் பாதிக்கப்படலாம். அந்த நேரத்தில் உங்களைக் காப்பது நீங்கள் சேர்த்து வைத்த ஆபத்து கால நிதி மட்டுமே. ரவி முதலில் இதைச் செய்தான். சாணக்கியர் பணத்தைப் பற்றி இன்னும் சில அதிர்ச்சியான உண்மைகளைச் சொல்கிறார். பணம் என்பது ஒரு தீயைப் போன்றது. அதைச் சரியா பயன்படுத்தினால் அது உங்களுக்குச் சோறு போடும். தவறாகப் பயன்படுத்தினால் உங்களையே எரித்துவிடும். அவர் பணத்தைச் சேமித்து மட்டும் வைப்பதை கடுமையாக எதிர்த்தார். தேங்கி நிற்கும் நீர் எப்படி நாற்றம் இருக்குமோ அதேபோல சேமித்து மட்டும் வைக்கப்படும் பணம் வளராது. பணம் பெருக வேண்டும்னா அது முதலீடு என்ற நதியில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றார். மேலும் சாணக்கியர் ஒரு இரகசியத்தைச் சொன்னார். உன் நிதித் திட்டங்களை யாரிடமும் முன்கூட்டியே சொல்லாதே. உன் வெற்றி சத்தமில்லாமலும் இருக்கட்டும். ராமுதான் வாங்கும் ஒவ்வொரு பொருளையும் ஊருக்கே காட்டி பெருமைப்பட்டான். ஆனால் ரவி தன் முதலீடுகளை இரகசியமாக வைத்திருந்தான். சாணக்கியரின் மற்றொரு பாடம், ஆடம்பரத்தை தவிர தேவையற்றதை வாங்குபவன் விரைவில் தேவையானதை விற்க நேரிடும். ராமுவின் வாழ்க்கை அப்படியே இருந்தது. அவன் தேவையற்ற பொருட்களை வாங்கினான், இறுதியில் தன் நிம்மதியை விற்க நேரிட்டது. திருவள்ளுவர் பணத்தைப் பற்றி சொல்லாத விஷயங்களே இல்லை. பொருட்பால் பகுதியில் அவர் ஒரு முக்கியமான குறளைச் சொல்கிறார். செய்க்க பொருளைச் செறினர் செருக்கருக்கும் எக்குதனிற் கூறிய தில்லை. இதன் பொருள், நீங்கள் செல்வத்தைச் சேர்க்க வேண்டும். ஏனெனில் உங்களை மதிக்காத பகைவர்களின் கர்வத்தை அடக்க அதைவிட கூர்மையான ஆயுதம் வேறொன்றும் இல்லை. ரவி இதை புரிந்து கொண்டான். அவன் யாரிடமும் வாதிடவில்லை, தன் வளர்ச்சியின் மூலம் பதில் சொன்னான். வள்ளுவர் பணத்தின் நிலையாமை பற்றியும் எச்சரிக்கிறார். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உழப்போல இல்லாகித் தோன்றிக்கெடும். அதாவது, தன் வருமானத்தின் அளவு தெரியாமல் ஆடம்பரமாக வாழ்பவனுடைய வாழ்க்கை இருப்பது போலத் தோன்றி பிறகு ஒன்றுமில்லாமல் அழிந்துவிடும். ராமுவின் நிலை இதுதான். அவனது கௌரவமான வாழ்க்கை
ஒரு மெல்லிய நூலிழையில் தொங்கிக் கொண்டிருந்தது. வள்ளுவர் இன்னொரு இடத்தில் சொல்கிறார், பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. பணம் இல்லாதவனுக்கு இந்த உலகத்தில் இன்பமே இல்லை என்பது கசப்பான உண்மை. பணம் இருந்தால்தான் உன்னால் தர்மம் செய்ய முடியும், உன் குடும்பத்தைக் காக்க முடியும். ரவி பணத்தைச் சேர்ப்பதை ஒரு தவமாகச் செய்தான். பணம் ஏன் சிலரை தேடி ஓடுகிறது? இங்குதான் மனநிலை வேலை செய்கிறது. ராமு எப்போதும் பணத்தை பற்றி குறை சொல்லிக்கொண்டே இருப்பான். அவனுக்கு பணம் என்பது ஒரு சுமை. ஆனால் ரவி பணத்தை ஒரு சக்தியாக பார்த்தான். அவன் ஒவ்வொரு முறை ஒரு ரூபாயைச் செலவு செய்யும் போதும் இந்த பணம் மற்றவருக்கு பயன்படுத்தும் என்று நன்றியோடு கொடுத்தான். காலம் அதன் சக்கரத்தைச் சுழற்றியது. இருவருக்கும் இப்போது 45 வயது. ராமுவின் சம்பளம் இப்போது 2 லட்சம். ஆனால் அவன் மாதம் கட்ட வேண்டிய தவணை 1,80,000. அவனது குழந்தைகள் வளர்ந்து விட்டார்கள். அவர்களின் படிப்புச் செலவிற்காக அவன் மேலும் கடன் வாங்க வேண்டியிருந்தது. அவன் ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக தூங்கவில்லை. வேலை போனால் என்ன செய்வது என்ற பயம் அவனை ஒவ்வொரு வினாடியும் கொன்றது. அவன் ஒரு பெரிய எலிப்பொறியில் சிக்கிக் கொண்டான். ரவி தன் 35வது வயதிலேயே வேலையை விட்டுவிட்டான். அவன் 24 வயதில் விதைத்த அந்த முதலீடு இன்று பல கோடிகளாக வளர்ந்திருந்தது. அவன் இப்போது ஒரு பெரிய தொழிலதிபர். அவன் பணத்திற்காக உழைப்பதில்லை, அவனது பணம் அவனுக்காக 24 மணி நேரமும் உழைக்கிறது. அவன் தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். நண்பர்களே, இந்த கதை உங்களை சிந்திக்க வைப்பதற்காகத்தான். ரவிக்கும் ராமுவுக்கும் இருந்த வித்தியாசம் அறிவு அல்ல, நிதி ஒழுக்கம். நீங்கள் இன்று செய்ய வேண்டியது, இன்றே முதலீட்டைத் தொடங்குங்கள். 500 ரூபாய் என்றாலும் சரி, இன்றே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது தங்கத்தில் முதலீடு செய்யுங்கள். தேவையற்ற ஆடம்பரத்திற்காக கடன் வாங்காதீர்கள். பணத்தை பற்றி படியுங்கள். முதலீடு பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, கடைசியாக ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கு பிறந்தீர்கள், இன்றே உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பது முக்கியமல்ல. நீங்கள் எங்கு செல்லப்போகிறீர்கள், அதற்கு நீங்கள் என்ன விலை கொடுக்க தயாராக இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ரவியாக மாறுவது என்பது ஒரு நாளில் நடக்கும் அதிசயமல்ல. அது ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுக்கும் நிதி ஒழுக்கத்தின் முடிவு. கஷ்டப்பட்டு உழைப்பதோடு நிறுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் பணத்தை உங்களுக்காக உழைக்க கற்றுக் கொடுங்கள். உங்கள் கையில் இருக்கும் அந்த சிறிய தொகைதான் உங்கள் எதிர்கால சாம்ராஜ்யத்தின் முதல் விதை. அந்த விதையை இன்றே நடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறிய மாற்றத்தையாவது தந்திருந்தால் அதை ஒரு லைக் மூலம் எனக்கு தெரியப்படுத்துங்கள். இதே போன்ற ஆழமான மற்றும் பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் நிதி சுதந்திரத்தை நோக்கி அழைத்துச் செல்லுங்கள்.